ஸோ 11th ஸ்டூடெண்ட் எக்ஸசைஸ் 12.4ல் செகண்ட் செம் பார்க்கலாம். தேர் ஆர் டூ ஐடென்டிக்கல் ஆர்ம்ஸ். ஆன்ஸ்னால் குடுவுன்னு சொல்லுவாங்க, பால் போடுற மாதிரி குடுவையை ஞாபகம் வச்சுக்கிடுங்க. கண்டெய்னிங் 6 black and 4 red balls and 2 black 2 red balls respectively. ஸோ 2 ஐடென்டிக்கல் ஆர்ம்ஸ், ஒரே மாதிரியான குடுவை. அதில் ஃபஸ்ட்டு குடுவையில் 6 black ball 4 red ball இருக்குது. அப்போ டோட்டலாக 10 balls இருக்குது. செகண்ட் இதில் 2 black 2 red இருக்குது. அப்போ டோட்டலாக 4 ball இருக்குது. An ant is chosen at random and a ball is drawn from it. ஸோ இந்த 2 ஆனில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் ஒரே ஒரு பால் தான் எடுக்கணும். ஸோ இதுக்கு தான் ஒரு டைம் சொல்லியிருப்பாங்க, and 1 and 2 both are mutually எக்ஸ்க்ளூசிவ். கண்டிப்பாக 2 ஆனில் 2 குடுவையில் ஏதாவது ஒன்று மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் எக்ஸாஸ்டிவ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 2ல் ஏதாவது ஒரு இது தான் யூஸ் பண்ணணும், 2யுமே யூஸ் பண்ணிடக்கூடாது. இதுக்கோடைய மீனிங் அதான், சரிங்களா? அப்போ கண்டிஷன் அவன் கொடுத்துருக்கான். ஃபஸ்ட் ஒன்னில் ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தேட் த பால் இஸ் பிளாக். ஸோ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அது பிளாக்காக இருக்க கண்டிஷன் என்ன அப்படின்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நமக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆன் 1 2 ஆன் தான் இருக்குது. அப்போ 2ல் ஒரு பால் தான் எடுக்க போகிறோம். அது மாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆன் 2, அதுலேயுமே 2 ஆன் தான் இருக்குது, 1 2, அதில் ஒரு பால் தான் எடுக்க போகிறோம். அது இல்லாமல் நெக்ஸ்ட்டு கண்டிஷன் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் பிளாக் பால். ஃபஸ்ட்டு இது ப்ராபபிலிட்டி ஆஃப் பிளாக் பால், கருப்பு பந்து எடுக்க போகிறோம் 2 ஆனில் இருந்து. ஆன் பாருங்கள், சும்மா கற்பனைக்கு ஒரு குடுவை மாதிரி போட்டுக்கிடுங்க. 2 ஆன் ஒரே மாதிரியான ஆன் என்ன, அதனால் ஒரே மாதிரியாக போட்டிருக்கேன். ஸோ இதில் பிளாக் பால் 6 இருக்குது, ரெட்டு 4 இருக்குது, டோட்டலாக 10. இது ஆன் 1. அதேமாதிரி இதில் பிளாக் 2 இருக்குது, ரெட்டு 2 இருக்குது, டோட்டல் 4. ஸோ இது ஆன் 2. ஸோ இதில் இருந்து தான் பால் எடுக்க போகிறோம். ஸோ டோட்டல் ப்ராபபிலிட்டி ஆஃப் பிளாக், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆன் 1ல் இருந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் பிளாக் ஆன் 1ல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. இது டோட்டல் ப்ராபபிலிட்டிக்கான ஃபார்முலா. சரி, இதில் மட்டும்தான் பிளாக் எடுக்க முடியுமா? ஆன் 2லேயும் ப்ராபபிலிட்டி இருக்குது பிளாக் பால் எடுக்கிறதுக்கு. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆன் 2லேயும் இருக்குது, எதுக்கு? பிளாக் பால் எடுக்கிறதுக்கு. ஸோ இதை புரிஞ்சு எழுதணும். இப்போ இந்த 2 வேல்யூ வேணும் இல்லையா நமக்கு. ஒன்றில் ப்ராபபிலிட்டி ஆஃப் பிளாக் இன் ஆன் 1 என்ன வரும்? இந்த இருக்குது 1வது இதில் பிளாக் எடுக்க 6/10ன்னு வரும். ப்ராபபிலிட்டி ஆஃப் பிளாக் இன் ஆன் 2, 2வது குடுவையில் இருந்து பிளாக் என்ன 2 டிவைட் பை டோட்டல் எவ்வளவு 4. அந்த இதை மறந்துடக்கூடாது. ஸோ ஆன் 1ல் பாசிபிலிட்டி, ஆன் 2ல் பாசிபிலிட்டி. ஸோ இப்போ நம்ம ப்ராபபிலிட்டி ஆஃப் பிளாக்கு இது 2த்தையும் ஆட் பண்ணால் கிடச்சிரும். ஸோ இது 1/2 இன்ட்டு இது 6/10 ப்ளஸ் ஆன் 2 2/4 இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் 2/4. சரி, இது 1/2 இன்ட்டு 2/4. அப்போ என்ன வரும்? 2 கேன்சல் ஆகிரும். நெக்ஸ்ட்டு இதுவும் கேன்சல் ஆகிரும். 3/10 இந்த பக்கம். ஸோ இதோட வேல்யூ 3/10ன்னு ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ப்ளஸ் இது 1/4. அப்போ எல்சிஎம் எடுக்கணும்னா இந்த நம்பரை இங்கேயும் இந்த நம்பரை இங்கேயும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 10 4s are 40. இது 2த்தையும் மல்டிப்ளை பண்ணி போட்டுருணும். இந்த நம்பர் இங்கே மல்டிப்ளை பண்ணணும். 4 3s are 12. இதை இங்கே மல்டிப்ளை பண்ணணும். 10 1s are 10. இப்போ ஆன்சர் என்ன வரும்? 22/40. ஸோ 2 டேபிளில் போகும். 11 2s are 22 20. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் பிளாக். அவன் 2வது கண்டிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, பிளாக் இருக்கணும், ஆனால் அது ஆன் 1ல் இருந்து இருந்தால் என்ன பாசிபிலிட்டி. ஸோ இதுக்கு பை பேயர்ஸ் தேரம் படி பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் பிளாக் இன் ஆன் 1 அந்த மாதிரி, சரிங்களா? ஸோ ஆன் 1ல் ப்ராபபிலிட்டி இருக்கிறதுக்கு என்ன நிகழ்தகவு அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும். போட்டிங்கன்னா 20/11 இதை கேன்சல் பண்ணி ஸோ நமக்கு தெரியும்
ப்ராபிலிட்டி ஆஃப் and 1ல் பிளாக் இருக்கிறது. சரி, and 1ல் பிளாக், இதை மாற்றி போடணும். and 1ல் பிளாக் இருக்கிறது என்ன வரும்? ஆக்சுவலாக டோட்டல் பேஸ் தேரும்படி n/n/s வரும். இங்கே n/sங்கிறது டோட்டல் ப்ராபிலிட்டி, இதுதான் டோட்டல் ப்ராபிலிட்டி. அப்போ ப்ராபிலிட்டி u1 இன்ட்டு ப்ராபிலிட்டி பிளாக் இன் 1 ப்ளஸ் ப்ராபிலிட்டி and 2 இன்ட்டு ப்ராபிலிட்டி ஆஃப் பிளாக் இன் and 2. ஸோ 1 தான் வரணும். அப்போ இது மேலே வரணும். ப்ராபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் அதானே பிளாக்காக இருக்கிறது 1ல் இன்ட்டு ப்ராபிலிட்டி ஆஃப் பிளாக் இன் u1. ஸோ இதுதான் கான்செப்ட். இதோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி நோட் பண்ண சொன்னேன் 3/10. ஸோ இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 11/20. சரிங்களா? அப்போ 3/10 இன்ட்டு 20/11 இப்படி வரும். ஸோ 2. ஸோ ஆன்சர் 6/11. தேங்க்யூ.